சரி, சுவாமிநாதன், யார் வெற்றியை தீர்மானிக்க போகிறாங்க? நிச்சயமா இந்த முறை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல புதிய வாக்காளர்கள், அதாவது ஒரு இளைஞர்களுடைய ஓட்டு பலம் இருக்கும். அதாவது வயதானவர்கள், பெண்கள், இவர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இருவரும் கட்சிகள் வசம் இருந்தாலும் கூட அவங்கள யாரு வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இளைஞர்கள் ஓட்டு தான் மிகப்பெரிய பங்களிப்பா செலுத்துவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தரவுகளுடைய அடிப்படையிலே 1,25,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. 29 வயதுக்கு உட்பட்டவர்களே. நீங்க ஒரு 14,59,000 இளைஞர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவங்க 18 வயதுல இருந்து 19 வயது வரை. ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் ஓட்டுன்னு பார்த்தாலே இதுவே 5 சட்டமன்ற தொகுதிகள் அளவிற்கான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு புதிய வாக்காளர்களே இருக்காங்க. 1.25 கோடி என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. 5ல் 1 பங்கு கிட்டத்தட்ட. அப்ப அந்த அளவிற்கான இளைஞர்கள் ஓட்டு இருக்கிறது. இளைஞர்களுக்கு ஏற்கனவே ஆழ்ந்த கட்சிகளும் செய்திருக்காங்க, செய்யாமல் இல்ல. பல திட்டங்களின் வழியாக கடந்த காலங்கள்ல செய்த 5 ஆண்டு காலங்கள்ல உள்ள திட்டங்களா இருக்கலாம், அதற்கு முன்பு ஆல்பாஸ் போன்ற திட்டங்களாக இருக்கலாம். என்னதான் திட்டங்கள் செய்திருந்தாலுமே கூட இளைஞர்களுடைய வாக்கள் இப்ப பெருவாரியா புதிய உறவுகளின் மீது நம்பிக்கையும் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. சோ அவர்களுடைய வாக்குகள் தான் இந்த தேர்தல்ல ஒரு பிரதான புள்ளியாக இருக்க போகிறது. அவர்களை யார் அதிகமாக இருக்கிறார்களோ, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5.25 கோடி வாக்குகள் அப்படின்னு பாக்குறப்ப அதுல 1.25 கோடி என்பது 5ல் 1 வாக்கு. கிட்டத்தட்ட 5 ஓட்டு பதிவாகிறதுனா அதுல 1 ஓட்டு 18 முதல் கிட்டத்தட்ட 29 வயது வரையில் உள்ளவர்களுடைய ஓட்டு. இதே நீங்க 39 வயது வரை எடுத்துக்கிட்டோம்னா அது 2 கோடியை கிடக்குது. அப்ப 5ல் 2 ஓட்டுகள் ஆகுது. அப்ப அந்த இளைஞர்களுடைய ஓட்டு தான் இந்த தேர்தலுடைய மையப்புள்ளியாக இருக்க போகுது. அது புதிய வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 39 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பலமாக இருந்தாலும் சரி, அவர்களை யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் ஆட்சி கட்டில் நெருங்கும் அப்படிங்கறத நோக்கிதான் இருக்கிறது. அவர்களையும் எடுக்கணும். கொஞ்சம் நடுத்தர வர்க்கம், பெண்கள் ஓட்டு எல்லாம் கலவையாக கிடைத்தா அது சக்சஸ் ஃபார்முலாவாக இருக்கும். பட் இந்த ஜெனரேஷனுக்குள்ள ஒரு இயக்கம் போகாமல் இந்த முறை வெற்றி என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கும். அது அந்த சூழல் தான் இப்பொழுது களத்துல இருக்கு. எனக்கு இளைஞர்கள் பலம் தான் கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் அடிப்படையில தரவுகள் தான் இது. தரவுகளுடைய அடிப்படையில இளைஞர்களுடைய வாக்குகள் தான் இப்பொழுது கணிசமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்கள் அவர்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பல கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில முதல் 10 வாக்குறுதிகள்ல பெண்களை ஈர்க்கக்கூடிய வகையில தானே முதல் 3 இருந்தது. ஆமா, இல்ல பெண்களுடைய வாக்குகள் கடந்த காலங்கள்ல இருந்து கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியாக இருக்கலாம், தமிழக தேர்தல் முடிவுகளின்படி 2016 கிடைத்த வெற்றிகளாக இருக்கலாம், பெண்களை மையப்படுத்திய இலவச திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். 2021 வெற்றிக்கு அடித்தளமும் பெண்களை மையப்படுத்துற திட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான். 2026 அதை மையப்படுத்தி தான் பெண்களை மையப்படுத்திய எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க. அந்த இடம் தான் நான் குறிப்பிடுறேன் சார். நீங்க 3 பிரதான கட்சிகளும், சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மட்டுமே எந்த இலவசங்களும் அறிவிக்கல. மற்ற 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் சொன்னாங்க. நீங்க இந்த தொகை 2000 உயர்த்தப்படும், இன்னொருவர் அதற்கு ஒரு திட்டத்திற்கு ஒரு பெயர் கொடுத்து 2000 உயர்த்தப்படும், இன்னொரு புதியதாக வந்தவர் 2500 உயர்த்தப்படும். அப்பவே அந்த இடம் சமநிலைப்படுத்தப்பட்டுருச்சுல்ல. அப்ப இளைஞர்கள் ஓட்டு தானே அந்த இடத்துல முக்கியத்துவம் வருது. நீங்க பெண்களுடைய வாக்குகள், திட்டங்கள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய அரசுகள் 2 பிரதான கட்சிகளும் செய்திருக்காங்க. புதிதாக வந்திருக்கிறவரும் நான் செய்வேங்கிறார். அதை விட கூடுதலாக ஒரு 500 ரூபாய் சேர்த்தும் சொல்றாரு. அப்ப அது ஏறக்குறைய அந்த திட்டங்களினால் கிடைக்கக்கூடிய வாக்கு என்பது பெண்களுடைய வாக்குகளை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கல. ஆனா இளைஞர்கள் குழாமல் அப்படியான முயற்சிகள் நடக்கலையே, முன்னெடுப்புகள் நடந்திருக்கு. இளைஞர்களை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்யறாங்க. நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது ஆல்பாஸ் தொடங்கி பல விஷயங்களை பேசுகிறார். தமிழக சட்டமன்றத்தில் தாங்கள் 5 ஆண்டு காலங்களில் செய்த சாதனைகளை இளைஞர்களை நோக்கி செய்ததுல அது பல திட்டங்களின் வழியாக அதை நோக்கி திமுகவும் பிரச்சாரம் செய்தது. அப்ப எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பிரச்சாரம் செய்திருந்தாலும் கூட இளைஞர்களுடைய ஓட்டு மையப்புள்ளி. அது போதுமானதா இருந்ததா? அது போதுமானதா இருந்ததா? இந்த இளைஞர்கள் தான் வெற்றியை தீர்மானிப்பாங்க, இல்ல அந்த ஸ்விங் கடைசியில் அந்த 6% விழுக்காடு யாருக்கு மாறுதோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு கூடுதலா பிரகாசமா இருக்கக்கூடிய வாய்ப்புன்றீங்க. அது போதுமானதா இருந்ததா? இல்ல, கட்சிகளுடைய முன்னெடுப்பு என்பது முயற்சி பண்ணாங்க. பட் அது கிரவுண்ட்ல போய் இளைஞர்கள் கிட்ட சேர்ந்துச்சா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட இளைஞர்கள் குழாம்ல அது போய் சேரல. நீங்க ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியின் மீது இளைஞர்களுக்கு ஈர்ப்பு இருந்தாலும் அந்த இளைஞருடைய ஓட்டு 2 பிரதான கட்சிகள்ல யாருக்கு போகிறதோ அவர்கள் கை அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம். அப்ப அதை நோக்கி அவர்கள் இளைஞர்களுடைய வாக்குகளை பிரச்சாரங்களாக முன்னெடுத்தாங்க. பட் இளைஞர்கள் மனதில் அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் சரி, இளந்தலைமுறை வாக்களிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு விதமான அந்த சித்தாந்த அடிப்படை, கொள்கை அடிப்படை என்பதெல்லாம் வாக்களிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பமாக தான் பாக்குறேன் அந்த ஜெனரேஷன்ல. அவர்களை பொறுத்தவரை ஒரு வாக்களிக்கிறத ஒரு மனநிலையான ஒரு கொண்டாட்டமான மனநிலையை நோக்கி அவர்கள் நகர்த்துறாங்க. சோ அந்த இடத்துல அதற்கான முயற்சிகளும் செய்யறாங்க. சோ இந்த செக்டார்ல ஓட்டு வாங்குறவங்களாலதான் எளிதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதா கலை யதார்த்தமா இருக்கும் அப்படின்னு சார். செந்தில் குறுக்கிட விரும்புனீங்க. நம்ம அடுத்து சுகுணா, கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில்
ஒரு கட்சிக்கு என்ன லாயலிஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்றது அந்த கட்சி தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற அந்த பேட்டர்னை உடைச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு மற்ற கட்சிக்கு, பிரதான கட்சிக்கு போச்சு. இப்போ அந்த மாதிரி லாயலிஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்றது அவங்களுடைய வீழ்ச்சி குறைஞ்சிட்டே வருதா? இல்லை, அது எப்படின்னா இப்போ ஈரோடுலேயுமே அது பிரதிபலிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்ம பொத்தாம்பதாகவும் பேச முடியாது. இப்போ வந்து 2 திராவிட கட்சிகளுக்குள்ள தான் அந்த டிரான்ஸ்ஃபருங்கிறது நடந்தது. ஏடிஎம்கே ஓட்டுகள் டிஎம்கேக்கு போச்சு, ஏடிஎம்கே அங்கே நிற்கலை. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து வேறு கட்சிக்கு போட விரும்பாமல் அவங்க திமுகவுக்கு போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி தொடர்ச்சியாக அந்தந்த கோர் ஓட் பேங்க், டிஎம்கே கோர் ஓட் பேங்க் அல்லது ஏடிஎம்கே கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெருமளவுக்கு மாறாமல் தான் இருக்கிறது. ஆனால் அதே கோர் ஓட் பேங்கில் கூட ஒரு ஃபேமிலி, இப்போ ஒரு ஃபேமிலி வந்து டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்கன்னா அதில் ஒரு இளைஞர் ஒருத்தர், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் வேறு கட்சிக்கு வாக்களிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியானதான் இப்போ வந்து நிறைய வருகிறது. ஏன் வந்து எப்போ வந்து அது மாறுகிறது அப்படின்னா, அந்த தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தலைமையின் மீது ஒரு விசுவாசமாக அல்லது அவங்க மேலே அபிமானத்தோடு அவங்க வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு தலைமை வருகிற பொழுது அவங்களுக்கு அதில் வந்து ஏற்பதற்கு மனம் இல்லாமல் அதுக்கப்புறம் வேற ஒன்று போகிறது. இதில் வந்து அடிப்படையாக பார்க்கறதுனா ஒரு கட்சியுடைய இயல்பு அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக பார்க்குறேன். ஒரு கட்சி வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டாக இருக்கிறப்ப அதில் பெரிய சிக்கல்கள் வருவதில்லை. அடுத்தடுத்த தலைவர்களும் அந்த ஐடியாலஜிகள் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அந்த கட்சிக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஐடியாலஜி இல்லாமல் வெறுமனே தனிப்பட்ட தலைவர்கள் மீதான அபிமானமாக வருகிற பொழுது அது வந்து ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. அது இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள்கிட்டையும் அந்த அளவுக்கு கூர்மையான பார்வை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐடியாலஜியில் இந்த தலைவர்கள் கொண்டு போவாங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அதை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை அவங்க பார்க்குறாங்களா? அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்களா? இல்லை, உண்மையிலேயே வந்து ரொம்ப வருத்தத்தோடய சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, இன்றைக்கி இளம் தலைமுறை வாக்காளர்கள்னு சொல்லப்படுறவங்க நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் இக்னோரண்டாக, பொலிட்டிக்கல் இரேஷனலாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். பல பேட்டிகளை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இளைஞர்கள் இளைஞர்கள் மட்டும் இல்லை, யாருமே யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த கட்சி சரி, அந்த கட்சி தவறுன்னு சொல்வது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனால் குறைந்தபட்சம் அரசியல் சூழல்னா என்ன, கடந்த கால வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொண்டிருக்கணும். ஆனால் நிறைய பேர் பேசுகிறப்ப அவ்வளவு அறியாமையோடு நம்ம தமிழ் சமூகம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியானதாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, 2 காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள். என்னங்க, நான் வந்து இப்போ நான்லாம் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், அல்லது நான் வந்து அரசு திட்டங்களால் பயனடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்ப அடுத்து வரக்கூடிய தலைமுறைங்கிறது ஒரு பெயினே இல்லாது வளர்ந்த ஒரு தலைமுறையாக இருக்கிறது. அடுத்தடுத்து வந்து ஒரு சொகுசான தலைமுறைங்கிறது உருவானதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடுங்கிறதோ அல்லது ஒரு ஈழப்போராட்டங்கிறதோ அந்த வரலாறோ எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வரலாறு, ஒரு அரசியல்ங்கிறது பள்ளிகளில் கற்றுக் கொடுங்க. அரசு பள்ளிகளில் படிக்கிறப்போ ஒரு தமிழாசிரியர் வந்து பகுத்தறிவு பேசுவார், ஈழத்தை பற்றி பேசுவார், இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் வந்து நம்ம குழந்தைகளும் சேர்க்கிற பொழுது அந்த தனியார் பள்ளிகள் அரசியல் பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை. அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த விதமான அரசியல் ரீதியிலான பெரிய அளவு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று என்னென்னா, கன்சம்ஷன் கல்ச்சருங்கிறது அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த கட்சி எனக்கு வேணாம், 2 கட்சியும் வேணாம், வேறத்தருக்கு வேணாங்கிறது வேறு மாற்று அப்படிங்கிற அடிப்படையில் போல, நான் இந்த ஃபோனை வந்து 3 வருஷம் வச்சுருக்கேன், இது வேணாம், புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறேங்கிற கன்சம்ஷன் கல்ச்சர்லேருந்து அது வந்ததுன்னா அது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த தேர்தலோட 2 மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறது. அதுதான். ஒன்று வந்து இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் கேப்பபிள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அரசியல் ரீதியிலாக தன்னுணர்வு கொண்டுதான் இந்த தேர்வை வந்து தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கிறனாலே நம்ம அது சரியில்லாம நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தேர்வு அது வெகுமக்கள் ஆதரவு பெற்றால் கூட தவறுன்னு பேசுவது தான் ஜனநாயகம். ஒன்று. 2வது ஒன்று, நீங்கள் இந்த தலைப்பிலேயே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், நடுத்தர வர்க்க வயதினர், பெண்கள் எல்லாருமே 18 வயதை தாண்டியவர்கள். இவங்க வந்து இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறோம்ல அப்படின்னு பேசக்கூடிய நேரத்தில் இந்த தேர்தலில் இன்னொரு அவலம் நடக்கிறது. குழந்தைகளை வந்து உங்கள் பெற்றோர்களை ஓட்டு போட வைப்பதற்கு நீங்கள் கட்டாயப்படுத்துங்கள் அல்லது வேண்டுகோள் விடுங்கள்ங்கிறது அது உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமான ஒன்று. 18 வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதான் அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையாக வைத்தார். அப்படி இருக்கிற பொழுது 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அது எந்த 17 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 6 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய வாக்குரிமையை வந்து நிர்பந்தப்படுத்துவதுங்கிறது அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமான ஒன்று. அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும். ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ் ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரியான அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் புறம்பான ஒரு செயலை நம்ம வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுங்கிறது எப்படி தப்புன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி வாக்குரிமையே இல்லாதவர்கள் வாக்குரிமையை தீர்மானிப்பது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஓகே.